பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை மாடு பிடிக்க விட மாட்டாங்க. அமைச்சர் மூர்த்தி அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தினாலே பிரச்சனை தான் இருக்குது. எந்த மூர்த்தி தான் ஏர்போர்ட் சொந்தம் குருவையே கண்வயப்படுத்தி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் ஆண்டா பரம்பரைன்னு அலம்பரை கொடுத்தார். தமிழ் அரசர் இன்னைக்கு அந்த தம்பியை போஸ்ட்காரங்க அடிக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் 2-3 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவன் அடிக்கிறதுக்கு என்ன இது என்ன இருக்கு? அவன் ஒரு வீரன். அலங்காநல்லூர்லயே தெரியுமா அம்பேத்கர் பேருந்து நிலையம் பச்சம்ல எப்படி மாடு எந்த மாடு எங்க மாடு அடர்த்தியாக இருக்கிறோம், கூட்டம் கூட்டமாக இருக்கிறோம். அப்ப எங்களை அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்கு, அங்கே செய்ய முடியாது. நாங்கள் ஆண்ட பரம்பரடா, நாங்கள் நோண்ட பரம்பரா, இல்லை பேண்ட பரம்பரை அங்கே பேச முடியாது. அங்கே பேசினா பிரிக்கிடுவாங்க. ஜல்லிக்கட்டுக்குள்ள உள்ள குதிச்சோம்னா குத்துறாங்க, கும்முன்னு. அது எங்க குத்துறாங்க? பார்லிமெண்ட்ல குத்துறாங்க. ஏன் அவனே அவருக்கு குத்திப்பாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சவால விட மாட்டேன். ஆனா முடியல. தலைவர் திருமாவூர்ல இதுக்காக பேசல அப்படின்னு சல்லிப்பயில எல்லாம் பேசணுமா அப்படின்னு கூட தலைவர் நினைக்கலாம்ல. எங்க தலைவர் எந்த காலத்திலையும் மாடப்புடி ஆட்டப்புடி கோழியை பிடிக்க சொல்லி கொடுத்ததில்லை. படி படி தமிழ் மண்ணை பிடி. மாவட்ட ஆட்சியர் உட்காந்துட்டு இருந்த அந்த சேர்ல உதயநிதி அந்த மகன் முன்பநிலைய ஃப்ரெண்டு வந்தார். அவர் உட்காரத்துக்காக மாவட்ட ஆட்சியர் ஏந்து போட்டு விட்டாங்க. சர்ச்சை இல்லையா? அந்த சர்ச்சை நம்ம ஒரு சர்ச்சையை மட்டும் கடந்து போக முடியாது. ஒரு ப்ரோட்டோக்கால் எப்படி பார்க்கணும்? அந்த அம்மாட்ட சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு வேணாமாங்க FTCM சொன்னா என்ன யாரு செஞ்சா? நீங்க ஒரு IAS அதிகாரி தானே. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இடைநிலை செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட அதுவுமே உலக புகழ்பெற்ற ஒன்று தான். அங்கே குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை மாடு பிடிக்க விட மாட்டுறாங்க, உள்ளே போனாலே அடிக்கிறாங்க, காவல்துறையை அடிக்கிறாங்கன்ற பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சொன்ன அந்த நபர் கடந்த 2 முறை பார்த்தீங்கன்னா நிறைய காளைகளை அடக்கி பரிசுகளை பெற்ற ஒருவர். அவருக்கு ஆதரவான குரல்கள்லாம் கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேட்டி கேட்குறாங்க. அவர் இப்போ நாங்கள்லாம் வீசிக்காதாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கே உங்கள் தலைவர் இங்கே வந்தாரான்னு சொல்லிட்டா, தலைவர் இங்கே வந்தால் கூட இங்கே இருக்கிற சூழல்கள் ரொம்ப கொடுமையாக இருக்குது, அவ்வளோ ஒரு சாதி ஆதிக்கம் இருக்குது. குறிப்பாக எல்லா இடத்துலையும் பேர் அமைச்சர் மூர்த்தி அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, காணும் பொங்கலில் உங்களை நான் காணுகிறேன், நீங்கள் என்னை காணுகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. மூர்த்தினாலே பிரச்சனை தான் பொறுக்கு. எந்த மூர்த்தினாலுமா? அதான் ஒருத்தர் ஏர்போர்ட்டை சொந்தமாக வச்சுருப்பார். இன்னொருத்தர் குருவையே தன்வயப்படுத்தி வச்சுருப்பார். எங்கள் தலைவரெலாம் சவாலுக்கு அழைப்பார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதாவது இந்து மதத்தை எதிர்க்கவே இல்லை, நான் ஒன்றுக்கு ஒன்று நின்று பேச தயார் என்பார். இன்னொருத்தர் ஆண்டா பரம்பரைன்னு அலப்பறையை கொடுப்பாரு. இப்படி பல பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் அதே மூர்த்தின்ற பேர் தான் தமிழ்நாட்டில் போய் மூர்த்தின்னு ஒருத்தர் தலித் மக்களுடைய பாதுகாவலனாக இருந்தார். ஓ, நீ அந்த கருத்தையும் பதிவு பண்ணுறீங்க. என் தப்பாயிடும்ல. ஓகே, அதனால் உங்களை அந்த அண்ணனோட கம்பேர் பண்ணுறதுக்கு இவங்களாம் தகுதி இல்லாத இருக்கல. அதனால் தயவு செய்து நீங்கள் தான் தப்பாக போடுறீங்க. அப்படி சொல்லவே கூடாது. அவர் கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் மா வீரன், சரிங்களா? அதை பேசக்கூடாது. நான் மும்மூர்த்திகளை பற்றி பேசிக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய, சரிங்களா? அதான் விஷயம். நம்ம கருத்துக்கு வருவோம். தம்பி தமிழரசன் அவருடைய அப்பா என் கட்சிக்காரர் தான். என் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர் தான். வெற்றி பெற்ற பிறகு எங்கள் தலைவர்கிட்ட தான் கடந்த முறை அந்த வெற்றி கோப்பையை, வெற்றி அந்த பரிசை காட்டி பாராட்டை பெற்றவர், வாழ்த்தை பெற்றவர். அவர் 2023 2024 அதிகமான காளைகளை அடக்கிய ஒரு மாவீரன் அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கியவர், சரிங்களா? தமிழன் என்று சொல்லடா, தனி நிமிர்ந்து நிலடா அப்படின்னு பறைசாற்றியவர் தான் அன்பு தம்பி தமிழ் அரசர். இன்னைக்கு அந்த தம்பியை போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் 2-3 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவன் அடிக்கிறதுக்கு என்ன இது என்ன இது புத்தி? அவன் ஒரு வீரன். அந்த தம்பி தெளிவாக சொல்கிறேன். நைட் நான் ரொம்ப லேட் நைட்டில் 3 மணிக்கு தான் எனக்கு அந்த அப்ரூவலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்குள்ளே வர்றேன். களத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் அடித்து அவனை அழுக வச்சு
ஒரு வீரனை வந்து அசிங்கப்படுத்துவது அது ஜனநாயகத்தில் சரியா அப்படின்னு தோணுதுல்ல. அது எங்க பாலமேட்டில் தான் ஏற்கனவே அங்கே சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது. பாலமேட்டுக்குள்ள எங்க மாட்டுக்கு இல்லை எங்க மக்களுக்கு யாருக்குமே இங்கே அனுமதி வழங்குறது இல்லை. எங்கன்னா தலித் மக்களுக்கா? எங்கன்னா தலித் மக்கள் தான், எங்க மக்கள் தான், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், இங்க உழைக்கும் மக்கள் தான், ஓட்டு போடுற மக்கள் தான். அந்த மக்களை தான் இவங்க வந்து அந்த எல்லா ஒரு 7 பரம்பரைக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. மாட்டுக்கு மரியாதை செலுத்துறாங்க, மனிதனுக்கு இல்ல, அந்த மாட்டுக்கு. அதாவது அந்த மாடு என்ன மாடு, மாட்டுல வந்து எல்லாம் மாடு தானே, சரிதானே? அதை பாவம் இவங்க வாங்கினால அந்த மாட்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? அவன் ஒரு மாட்டை வாங்கியிருப்பேன், இவன் ஒரு மாட்டை வாங்கியிருப்பேன், இவனும் ஒரு மாட்டை வாங்கியிருப்பேன், எல்லாரும் ஒரே சந்தையில வாங்கியிருப்பாங்க, எல்லாம் மதுரைக்காரங்க தானே, கரெக்டா இல்லையா? அதை பாதுகாக்கிறவனும் ஒரே பேரை தான் பாதுகாப்பாங்க. மாட்டை பேரை கொடுத்து வாங்கலாம் பல சாதிக்காரன், ஆனா பாதுகாக்கிறது ஒரு குறிப்பிட்ட உழைக்கும் வர்க்கம் தான் பாதுகாக்கும். ஆனா இவன் வாங்கிட்டான் பாருங்க, அதனால உடனே அந்த மாட்டுக்கு மரியாதை இல்லாம போயிருது. உங்களுக்கு புரியுதா? அது தொடர்ந்து எங்கள் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்து கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து பொங்கலை புறக்கணித்து இருக்கிறார்கள். இவ்வளவு நடந்திருந்து இதுக்கு முன்னாடி கோர்ட் ஆர்டர் கொடுத்திருந்து அங்கே ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குது, சங்கீதா என்ற ஒரு சங்கி, மாவட்ட ஆட்சியர். சொல்லாதீங்க, எப்படி சொல்லக்கூடாதா? மாவட்ட ஆட்சியர். அப்படியா? ஒழுங்கா மாவட்ட ஆட்சியர் வேலையை பார்த்தா உங்களை எதுக்கு நாங்க சொல்றோம்? ஏங்க, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருச்சு, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வகையான அந்த முறையும் செய்யுங்க, அவங்களுக்கு சிறப்பு செய்யுங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு என்ன வேலை? டக்குன்னு கோர்ட்டு என்ன கொடுத்துச்சோ அதானே செய்யணும். அதனால வந்து கோர்ட்டுக்கு மதிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு முறை இல்லை 2 முறை கொடுத்துருக்குல, அப்படி செய்ய மாட்டா அப்படின்னு சொன்னா அப்ப சங்கி தானே சொல்லுவாங்க. சங்கிதான்னு சொல்லாம சங்கி கலெக்டர் அம்மான்னு தானே சொல்றாங்க. தம்பி மாறுங்க, தம்பி மட்டுமா சொல்றாங்க, எல்லா தமிழக மக்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது தெரியுமா உங்களுக்கு மேட்ரு? சரி, இப்போ இந்த நீங்க மதுரை எனக்கு நல்லா தெரியும். ஆமா, மதுரையில தான் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ். இந்த ஜல்லிக்கட்டா இல்லை ஜாதிக்கட்டா? இன்னுமே வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து ஜாதி இருக்குதா செய்யுதா? நான் ஏன் கேட்குறேன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு போராடி வாங்கிட்டோம். வாங்கினா இது சபம் ஜாதி பேரில் வந்து அச்சுனை மாளுறானுங்க, மாடு அவுக்க முடியல, அடிக்கிறானுங்க, இப்படி தானே போயிட்டு இது ஒரு விளையாட்டான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வரலாறு கேட்டனால வரலாறு சொல்லி ஆடும்ல, இதுக்கு பல பேர் உண்டு. ஜல்லிக்கட்டுன்னு வாங்க, ரைட்டா? இன்னொன்று வந்து ஏறு தழுவுதல்னு வாங்க, இன்னொன்று வந்து மாடு பிடித்தல், மாடு அடக்குதல், இப்படின்னு பல பேர்ல சொல்லாலும் கூட எல்லாம் ஒண்ணுதான், ஒரு 3 சிஸ்டம் தான். ஒன்று மாடை திறந்து விடுறது, போனா பிடிச்சுங்கடா அப்படின்னு, வாடி வாசல், அதுதான் அந்த ஊர். இப்போ நம்ம பேசுகிற அலங்காநல்லூராக இருக்கட்டும், இல்லை பாலமேடாக இருக்கட்டும், அவனியாபுரமாக இருக்கட்டும், 3 ஒரே சிஸ்டம். அப்புறம் சிவகங்கை சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா வயலுக்குள்ள திறந்து விட்டுருவாங்க. நீங்கள் பூரா லாரி 2 பார்க்க வேண்டியதான், வயலுக்குள்ள திறந்து விட்டுருவாங்க, ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி, அது ஒரு சிஸ்டம். இன்னொன்று வந்து நடுவில் ஒரு கம்பை கட்டி கயரை கட்டி ஒரு 20 மீட்டருக்கு அதுக்குள்ளேயே சுற்றும், வெளியே ஓட முடியாத மாடு, அதை போய் அடக்கணும். கரெக்டா? இது ஒரு கொடுமை பண்றது இல்லையா மாட்டை பூச்சி? அது அதெல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்புறம் அவங்க இந்த மாட்டுக்குன்னே பிறந்தவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க பிறப்பிட்டு வந்துருவாங்க. ரைட்டா? நம்ம அந்த இதுல பாக்கலன்னா, இப்போ மாட்டுக்கறி ஒருத்தர் சாப்பிட்றான்னா அவன் விருப்பம், நம்ம அந்த இதுல பார்க்க வேணாம். நீங்க சொல்றத பார்த்தா சும்மாகிற மாட்டை கூட்டு வந்து கயிறு கட்ட ரோதனை பண்றது தப்பு இல்லையா? உண்மையிலேயே அது வந்து அது சித்ரா தப்பு பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் தமிழருடைய வரலாற்றுல சிந்து சமணி நாகரிகத்திலேயே இது மாதிரியான மாடு பிடித்தல் சிஸ்டம், ஏறு தழுவுதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அது அன்றைய காலத்தில் ஒரு கிரிக்கெட் இல்லை, ஒரு ஃபுட்பால் இல்லை, ஒரு விளையாட்டு இல்லை, ஒரு அது பேர் என்ன விளையாடு வாயில் ஒரு கேரம் போர்டு இல்லை, அப்படி ஏதோ விளையாட்டுகள் இல்லை, இல்லை கபடி கொஞ்சம் இருந்திருக்கும் பிறகு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அப்போ மாட்டுக்கார பயிலுக்கு தானே சரி மாட்டை பிடிக்கிறா அப்படின்னு கூட ஒரு வீர விளையாட்டாக வைத்திருக்கலாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது. பழைய பழந்தமிழ்லாம் செந்தமிழ்லாம் பல புராண கதைகளில் கூட சேர்க்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் போக விடலை. ஏறு தழுவுதல் என்ன போட்டிருக்காங்க, நீங்கள் ஏற தழுவுனாத்தான் நீங்கள் வந்து எங்கள் மனைவியை எங்கள் மகளை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த காலம் பொண்ணு கொடுக்கணும்னா மாடு பிடிக்கணும், மாடு பிடிக்கணும், காளை அடக்கணும், காளை அடக்குனாதே நீ வந்து கன்னி மகளை அடக்கி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்கீம் வச்சுருங்க. அந்த ஜல்லிக்கட்டு அதுக்கு விளக்கம் தெரியுமா? சல்லிக்காசுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஒண்ணுத்துக்கு உதவாது. சல்லிப்பையெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க. அந்த சல்லிக்காசை பூரா சேர்த்து ஒரு துணியில கட்டி அந்த கொம்புல கட்டிடுவாங்க. அதை போய் பிடிக்கிறத ஜல்லிக்கட்டுதல் அப்படின்னு வந்தனாலதான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு வந்துருச்சு. அப்ப நீங்க சொன்ன நல்லா கேள்வி கேட்டீங்க. ஒரு காலத்தில் பிரச்சனை வரும் பொழுது போராடி தமிழகத்தில் அங்கேதான் ஆரம்பிச்சு, இங்கே அலங்காநல்லூர்ல ஆரம்பிச்சு நேரடியாக பிறப்பு இங்கே வந்துருச்சு சென்னைக்கு. சென்னையில் ஒரு மாபெரும் புரட்சி, மெரினா புரட்சி என்று கூட அழைத்தார்கள். கடைசியில் அடி வாங்கி குத்துப்பட்டையும் பூரா நம்ம சென்னை லோக்கல்காரன் இவங்களுக்கு பூரா பாதுகாத்தாங்க மாணவர்கள் எல்லாம். யாரு?
இந்த வடசென்ன பயலுக அவங்க வீட்டுல போய் இங்க படுத்துக்கிட்டாங்க, அங்க தூங்குனாங்க. மீனவர்கள் தான் பாதுகாத்தான். மீனவருடைய குடும்பம்லாம் அங்க சூறையாடப்பட்டது. இப்படி வந்து யாரு இவங்களுக்கு பல மாணவர்களை காப்பாற்றிய சாதி மதமற்று அவங்கள ஒரு தமிழ் உணர்வு. சாதின்னு போனா பல பேர் வந்துடுறேன், மதம்னு போனா 4-5 பேர் வந்துடுவேன். தமிழன் அப்படின்னு சொன்னா ஒரே குரூப் தான் வந்து பாதுகாத்தாங்க. இப்ப இந்த பயலுவில ஜெயிச்ச பிறகு, கோர்ட்டு தீர்ப்பு வழங்கிய பிறகு, அது அரசாங்க அனுமதி வழங்கிய பிறகு அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாங்க ஆண்ட பரம்பரா அப்படின்னா இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இல்ல? திமிர்த்தனம் இல்லையா அது? இது பைத்தியம்ங்க. திமிருன்றது இதுல போய் காட்டு, உன்னுடைய படிப்புல காட்டு, உன்னுடைய வேற சிறப்புல காட்டு, அது கூட திமிருன்னு சொல்லலாம். ஆண்ட பரம்பரை அப்படின்னு கூட நீ வா, ரைட்டா? இதை விட்டுவிட்டு இங்க போயிட்டு ஒரு மாட்டை பிடிச்சி, அது பாவம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாடு வளர்க்குற பேர்ல யாருன்னு நினைக்கிறீங்க? முக்காவாசி பைத்தியம் தான் நடக்குது, வளர்க்குது. காசு கிடக்குது இந்த இதுக்காகவா, ஜல்லிக்கட்டுக்காகவா? அப்படியே ஒரு கெத்துக்கு இந்த மாடை வளர்க்குறது. இந்த மாடை பிடிக்கிற முறை யாரும் தெரியுமில்ல, எல்லாமே இந்த உழைக்கும் இருக்குங்க. அவங்க மாடு கிட்ட கூட போக முடியாது. அந்த மாடை வாங்கிடலாம் காசு கொடுத்து, அதை பாதுகாப்புறது, அதை பராமரிக்கிறது யாரு நினைக்கிறீங்க? அந்த உழைக்கும் வர்க்கம். ஆனா அந்த உழைக்கும் வர்க்கம் உள்ள போகக்கூடாது, மாட்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிஸ்டம் இருக்குது. இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், 3 இடம். ஒண்ணு என்ன இடம்? அவனியாபுரம். அவனியாபுரத்துல இதை பத்தி நாங்க பேசவே முடியாது. அங்கதான் எவனுமே இல்லையே, ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்க பேச்சே இல்ல. நல்லா கேட்டுங்க, முக்கியமானது யாருக்கும் தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்க. அங்க பேச்சுவார்த்தை இல்ல, நாங்க போக மாட்டோம், அவங்க கூப்பிட மாட்டாட்டே, எங்களை ஏன்டா நீ கூப்பிடல அப்படின்னு கேட்கவும் மாட்டோம். அங்க முடிஞ்சு போச்சா? அடுத்து நேரம் இங்க பாலமேடுவாங்க. பாலமேட்ல சமபங்கா இருக்கிறான். அவன் 100 பேர், நாங்க 100 பேர். அவன் 1000 பேர், நாங்க 1000 பேர். அதனால கேள்வி கேட்கிறாங்க பயிலு, குர்ரா எங்களுக்கு குர்ரா, நாங்கள் நிப்பாட்டுவோம், நாங்கள் மாட்டை அடக்குவோம்டா, இல்லைன்னா எங்களுக்கு கருப்பு கூடிய காட்டுவோம்டா. நேற்று ரகலை பண்ணிட்டாங்க இருந்தா நேற்று, ரைட்ஸா? இங்க வாங்க அப்படியே. எங்க? அலங்காநல்லூர்ல நாங்க 60 விழுக்காடு, அவங்க 40 விழுக்காடு. இது எப்படி இருக்கு? அதுக்காக அலங்காநல்லூர்லயே தெரியுமா அம்பேத்கர் பேருந்து நிலையம் பச்சம்ல. எப்படி? முத மாடு எந்த மாடு? எங்க மாடு. ஃபர்ஸ்ட்ங்க அலங்காநல்லூர்ல அப்படி நிகழ்ச்சி நடத்ததுமே, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இன்னைக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு, போய் கொடி அசைச்சிருக்கிறாரு. அசைச்சது வந்த மாடு எந்த மாடு தெரியலையே? எந்த மாடு? அதுதான் எங்க மாடு. உங்க மாடுனா? எங்க மாடுனா எங்க மாடுதான், உழைக்கும் வர்க்கத்தின் மாடு, ரைட்டா? முதல் மரியாதைக்கான மாடு. எங்க? அங்க இருக்கிற முனியாண்டி கோயில இருந்து வரக்கூடிய மாடு. அந்த முனியாண்டி பூசாரி யாரு? எங்க உழைக்கும் வர்க்கம், தமிழன், மரத்தமிழன். புரியும் நினைக்கிறேன். என்ன புரியலையா? எல்லாருக்கும் புரியும். அப்ப அந்த மாடை வந்தா பிறகுதான் நடத்த முடியும். நேத்துக்கு மாவட்ட செயலர் வரவேற்பு போட்டாரு, மாடையை அடக்க வரும் சிறுத்தைகளே வருக வருகன்னு. நீங்க உடனே இல்ல சிறுத்தைன்னு போட்டிருக்க அப்படின்னு எடுத்தாங்க, ரைட்டா? அடுத்த 10 நிமிஷம் போராட்டம் நடத்தி திருப்பி அந்த இதை வச்சுட்டாங்க. யாரு? ஃபிளக்ஸை வச்சு விட்டாங்க. அப்ப அங்க நாங்கள் வலிமையாக இருக்கிறோம், அடர்த்தியாக இருக்கிறோம், கூட்டம் கூட்டமாக இருக்கிறோம். அப்ப எங்களை அங்க ஒன்றும் செய்ய முடியல. அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்கு, அங்க செய்ய முடியாது. நாங்க ஆண்ட பரம்பரடா, நாங்க நோண்ட பரம்பரா, இல்ல பேண்ட பரம்பரை, அங்க பேச முடியாது. அங்க பேசினா பிரிக்கிடுவாங்க, கரெக்டா? அதனால அங்க எதுவும் பண்ணல. ஆனா பார்லிமெண்ட்ல அங்க அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்குல, அதை செய்யணும்ல. அப்புறம் அதே நேரத்தில் அவனியாபுரத்துல அப்போ ஒரு அரசாங்கம் என்பது என்ன? அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிறாங்க, குவான்டிட்டி அதிகமா இருக்கு அப்படின்றது குவாலிட்டியை விடக்கூடாதுல்ல. அதான் அரசாங்கம். அரசாங்கத்துடைய பொறுப்பு என்னங்க? பொறுப்பு என்ன? உங்களை கேட்கறேங்க. சரியான முறையில் பார்க்கறது. அது சரியான முறையில் பார்க்காமல் சாதி புத்தியோடு, சாதி வெறியோடு அந்த இளைஞர்களை, அந்த இளம் தளிர்களை, விளையாட்டு வீரர்களை இப்படி நாசம் செய்வது இந்த சமுதாயத்தை செய்கின்ற கேடு. சமுதாயம் செய்கின்ற கேடு என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதுக்கு என்னன்னு தெரியல. எங்க கொடி பறந்தா கொடியை இறக்குறாங்க, இல்ல கொடியை ஏத்தணும்னா அதுக்கு கேஸ் போடுறாங்க. ரொம்ப பேசினோம்னா நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்றாங்க. ஜல்லிக்கட்டுக்குள்ள உள்ள குதிச்சோம்னா குத்துறாங்க, கும்முன்னு. அது எங்க குத்துறாங்க? பார்லிமெண்ட்ல குத்துறாங்க. ஏன் அவனியாபுரத்தை குத்திப்பாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சவால விட மாட்டேன். ஆனா முடியல பிரதர். ஏன்னா அந்த இடம் நிகழ்வு நடத்துறாங்க பாத்தீங்களா, வாடிவாசல் அந்த பகுதியில் இன்னமும் மாற்று சமூகத்தில் இருப்பவர்கள் கூட ஜனநாயக சக்தியாக இருக்கிறார்கள். எங்க தலைவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இப்போ எங்க தலைவர் அங்கே போனாருன்னா பெரிய சிறப்பாகி போயிடும். கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க வாங்க. நீங்க நாங்க போறது இல்லை, நாங்க படிக்கதான் சொல்லுவோம், போய் மாடை பிடிக்க சொல்ல மாட்டோம்.
இப்போ மூர்த்தி அவர்கள் நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். ஏற்கனவே வந்து இந்த வெளிச்சநத்தத்தில உங்களுடைய கொடி ஏற்றி இறக்குனதுக்கும் அவரோட பேர் வந்து சம்மந்தப்பட்டுச்சு. இந்த ஆண்ட பரம்பரைன்னு பேசும்போது அவரோட பேர் சம்மந்தப்படுது. 2வது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுல வெளிப்படையா பாதிக்கப்பட்ட அந்த தரப்பினருடைய சார்ந்தவங்க சொல்றாங்க, மூர்த்தி அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. அந்த ஊர்க்காரங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு. இவரு நம்ம திராவிட மாடல் அரசு அமைச்சரா இருக்காரு. இதுவரைக்கும் ஒரு கண்டிப்பு கூட இல்ல. நெறைய தலித் இயக்கங்கள் இப்பவே எழுதுறாங்க. மூர்த்தி அவர்கள் வந்து சாதி எண்ணம் கொண்டவரா இருக்காரு. அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு நெறைய அமைப்புகள் எழுதுறத நானே காலைல பார்த்தேன். அதாவது திராவிட மாடல் ம், அப்படின்னா டெஃபினேஷன் ம், எங்கள் தமிழக முதல்வர், ம், நம்ம தமிழக முதல்வர் ம், என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறார். அது பாராட்டுகள். இப்போ ஒரு வருஷம் தான் இருக்குது, ம், தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய ஒரு சமூகம் என்றால், ம், 1 கோடிக்கு மேலே ஓட்டு உள்ள ஒரு சமூகம் என்றால் ம், இந்த உழைக்கும் வர்க்கம் தான். ம், இன்னைக்கு நீ மஞ்சள் நடத்தலாம் பிரதர், நான் விளையாட்டுக்காக சொல்லு, இந்த மஞ்சள் நடத்துறதுக்கே முக்கியமான காரணமே இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். ம். நீங்கள் தானே மாட்டை பாதுகாக்கிறாங்க. நீ கேட்டு பாருங்க, யாருக்குமே ஃபோன் பண்ணி ம், உங்கள் வீட்டில் எத்தனை மாடுன்னு கேளுங்க. ஆண்ட பரம்பரைக்கு ம், 5 மாடு இருக்குன்றாங்க. 5 மாடு யாரா பாதுகாக்கிறேன்னு கேளுங்க. ம், ம், அவங்க தான் வேலை பார்த்து அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. ம், கிட்ட போக முடியாது பிரதர், ம். உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூக மக்களின் மனது உடைவதை போல ம், கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தும் ம், அவர் நினைச்சாருன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ம். அவர் தானே உச்ச அதிகாரத்தில் இருக்கார் அந்த பகுதியில். முதலமைச்சரா மூர்த்தியா? அப்போ யார் பேசியிருக்கிறேன்? மூர்த்தி. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கிராஸ் கேள்வி இடையில? இல்ல உச்ச அதிகாரம் சொன்னீங்க அதனால கேட்டேன். அந்த ஏரியான்னு சொன்னேன்ல. ம், ம், அப்போ அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற அந்த அமைச்சர் ம். அதை செல்லவில்லை என்றால் அதி உச்ச அதிகாரத்தில் இருப்பது யார் தமிழகத்தில்? முதலமைச்சர். முதலமைச்சர். ம். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களே, ம். அடுத்த முறையாவது, இப்போ முடிஞ்சு போச்சு, இது நீ கிளப்பி பயன் இல்லை. ம். அடுத்த முறை வந்தால் அடுத்து தேர்தல், இப்போ அடுத்து தேர்தல், ம், ரைட்டா? ம். தயவு செய்து இப்பயே திட்டமிட்டு ம். அந்த பாலமேட்டு பிரச்சனையை முடிங்க, ம், ரைட்டா? அதே மாதிரி அந்த அவனியாபுரத்திலையும் எங்களுக்கான மரியாதையை தாருங்க, ம், இல்லை மரியாதையை கொடுங்கள். அதே நேரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாதி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, ம், சாதி இழிநிலை நடந்து கொண்டிருக்கிறது. ம். அதெல்லாம் தடுப்பதற்கான முயற்சியை எடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஏனென்றால் இன்று வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் தான் ம். இந்த எல்லாருமே வந்து தைப்பொங்கல் கொண்டாடுறாங்க, சிறப்புத்தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் இதை வந்து தமிழ் புத்தாண்டு அறிவிச்சார். ம், நாங்கள் இன்னைக்கு கூட தமிழ் புத்தாண்டாக தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ம். உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஏன்னா புரட்சி அம்பேத்கர் பிறந்தது ஏப்ரல், அதை போய் குழப்புற மாதிரி அன்னைக்கு வந்து என்ன ஒரே தான் புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாள் தான், அப்படிதான் வச்சுக்கிறேன். ம், உங்களுக்கு புரியுதா? அது மட்டுமல்ல, வரலாற்று ஆசிரியர்கள், கவிஞர் பெருமக்கள், பல தமிழ் அறிஞர் பெருமக்கள், பாரதிதாசன் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அது பாரதிதாசன் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. நித்திரையில் நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம், கற்பித்ததை அறிவிக்கோவா 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. புரியுதா? அப்ப தமிழ் புத்தாண்டு எப்ப? தை முதல் நாள். தமிழ் மறவர்கள் எல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மக்களிடம் பரப்பி கொண்டிருக்கிறோம். அதனால் அப்படிலாம் செய்யாமல் அவங்கள்ட்டலாம் பேச்சுவார்த்தையெல்லாம் பேசி வருங்காலங்களில் நல்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டை வந்து ஒரு சமத்துவ ஜல்லிக்கட்டாக ஜனநாயகப்படுத்துங்க. ஜாதி வந்து ரொம்ப ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு தேவையான்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு தேவையா? இதுக்காக எல்லாம் போராடினாங்கன்னு கேட்குறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன், ஜல்லிக்கட்டை ஜனநாயகப்படுத்து. ஏன் தலைவர் திருமாவர்கள் வந்து இதுக்காக பேசல அப்படின்னு கேட்குறாங்க. சல்லிப்பயிலாம் பேசணுமா அப்படின்னு கூட எங்கள் தலைவர் நினைக்கலாம்ல. எங்கள் தலைவர் எந்த காலத்திலையும் மாடைப்புடி ஆட்டைப்புடி கோழியப்புடின்னு சொல்லி கொடுத்தது இல்லை. படி படி தமிழ் மண்ணை பிடி. எப்படி? படி தமிழ் மண்ணை பிடி. இதே எங்கள் தலைவருடைய தத்துவம். இப்போ கூட என் தம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க, யார் சிறுத்தைக்கணின்னு, அவனுக்கு இதே வேலை தான். மஞ்சள் நடத்துறது, அது நடத்துறது, இது நடத்துறது. நேற்று வரை நடத்தி வெற்றி பெற்று இருக்கிறேன், முந்தானத்து வெற்றி பெற்று இருக்கிறேன், இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறேன். அவன் மாடெல்லாம் உள்ள விட்டுருவாங்க. ஏன்னா வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். இப்போ இந்த விஷயம் பேசும்பொழுது நேற்றுலேருந்து திரு உதயநிதி அவர்களுடைய மகனோடு இருக்கக்கூடிய புகைப்படம் நிறைய சர்ச்சையாச்சு. இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் அவருடைய மகன் வந்து கலந்துக்கிறாங்க ஜல்லிக்கட்டில். மாவட்ட ஆட்சியர் உட்காந்துட்டு இருந்த அந்த சேரில் வந்து உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர்களுடைய ஃப்ரெண்டு வந்தார். அவர் உட்காரத்துக்காக மாவட்ட ஆட்சியரை எழுந்து போக சொல்லிட்டாங்க, உட்காந்துட்டான்னு ஒரு சர்ச்சை வருது இல்லையா? இந்த சர்ச்சையை நம்ம விரும்பினா சர்ச்சையாக மட்டும் கடந்து போக முடியாது. ஒரு ப்ரோட்டோக்கால், ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? அந்த அம்மாட்ட சொல்லுங்க. சங்கீதாவா?
அந்த அம்மாவுக்கு வேணாமாங்க? டெப்டி சிஎம் வந்து சொன்னா என்ன யாரு செஞ்சா? நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தானே. இருக்கட்டும் டெப்டி அந்த காலத்திலே அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காராம். அந்த காலத்திலே பல தத்துவம் சொல்லப்பட்டிருக்குதான். அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள் போவார்கள் 5 ஆண்டுகள். ஆனா ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி தொடர்ந்து இருப்பாங்க? இடத்த மாத்தினாலும் அதிகாரத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அறிவு வேணும். அந்த மாதிரி ஏற்கனவே சங்கியா தானே இருக்குது. சங்கியா இருக்கிற அம்மாட்ட போய் அங்கே உட்காந்து நல்லவேளை கீழே உட்கார விடாம விட்டாங்களா, அதை பார்த்துக்கிறீங்க. இன்பநிதி அவர்களை வந்து இவங்க அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான ஒரு அச்சாரம் தான் இந்த நிகழ்வுகள்லாம் சொல்றாங்க இல்லையா? இதை ஒரு கூட்டணி கட்சி எப்படி பாக்குறீங்க? கொண்டு வந்தா இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. நல்லாத்தையும் போய்கிட்டு இல்ல இருக்கு. அப்படி கிடையாது. சரியா? இல்ல தேவையில்லாத வெட்டி கேள்விகளோ இல்ல ஒரு தேவையில்லாத ஒட்டி இல்ல கேள்விகளோ ஒரு இங்க வந்து சங்கத்தமிழ்ல கேட்கக்கூடாது. இல்ல ஒரு புரோட்டோகாலே மாறுது. அதனால நெறியாளர் அவர்களே, நீங்க வந்து நான் திருப்பி தெளிவாக சொல்லுகிறேன். திமுகவில் யாரை கொண்டு வர்றாங்களோ, யாரை கொண்டு போக போறாங்களோ, அதை பத்தி நம்ம இங்க ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நமக்கு என்ன இருக்குது? யார் வந்தா? பொறுங்க, இங்க வாங்க, சங்கீதாட்ட வாங்க. சங்கீதா அவர்களை தான் எழுந்து போக சொல்றாரு. சங்கீதா கலெக்டர் அம்மா, நீ ஒழுங்கா கலெக்டர் வேலையை பார்த்தேனா, ஒழுங்கா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சு நடந்தேனா, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை செஞ்சேனா, உன்னை வந்து இப்படி யாராவது கேவலப்படுத்துவாங்களா? யாராவது உங்களை துன்பப்படுத்துவாங்களா? உங்களை யாராவது துயரப்படுத்துவாங்களா? ஐஏஎஸ் அதிகாரின்னா அவங்களுக்குன்னு ஒரு கெத்து வேண்டாமா? அவங்களுக்குன்னு ஒரு நெறிமுறை வேண்டாமா? இதே அந்த காலகட்டத்தில் எங்கள் ஏரியாவில் தான் சகாயம் ஐஏஎஸ்ன்னு இருந்தார். எங்கள் மதுரை மேலூர்லேயே அங்கே வந்து மரத்தென்று அது பேர் என்ன, மலைகளை வெட்டி 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 செதுக்கி எடுத்தாங்க. எப்படி போராடினாரு, சுடுகாட்டில் போய் நைட்டு படுத்தாரு, ஸ்பாட்ல இருந்தாரு, தடுத்தாரு. இன்னைக்கு தமிழர்கள் மத்தியில் மனதில் நிற்கிறாருல்ல, கரெக்டாக இல்லையா? இந்த அம்மாவுக்கு அதில் ஆரம்பத்தில் இந்த அறிவுரை தான் நாங்கள் வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். கலெக்டர் அம்மா வருதுன்னா நான் நேரடியாக சந்திச்சு பேசியிருக்கிறீங்க. ஏமா இங்கே கொடியை பார்த்தாலே உனக்கு அப்படியே தக்க 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 தக்கன்னு ஏமா உனக்கு கோவம் வருது அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த அம்மா திருந்துற மாதிரியும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியும்? இதில் நாங்கள் இருக்கும்போது இந்த கேள்வி வந்து இடையில சொருகுறீங்க. அது அவங்க வர்றாங்க போகிறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, ரைட்டா? இந்த பிரச்சனைலாம் பதில் சொல்கிற அளவுக்கு இந்த சங்கத்தின் ஒன்றும் பெரிய வளரலை. நான் அமைச்சரா இல்லை நான் எம்எல்ஏவா நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளாம் சொன்னால் காது கொடுத்து கேட்பாங்களாங்க, என்னங்க கேள்வி கேட்குறீங்க? நடக்கட்டும்ங்க, நடக்கிறவே நடக்கட்டும். எவ்வளவு பண்றீங்களோ பண்ணுங்க, என்னதான் நடக்குது பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் செயல்பாடுகளை எல்லாம் நாங்கள் வந்து கவனமாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் வந்து என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கத்தானே செய்யும்.